ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் காலையில் நான் போட்டிருந்த வீடியோவில் வந்து சுகாஸ் ஹேண்ட் ரைட்டிங் சூப்பர் அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லியிருந்தீங்க. அதனால் சுகாஸ் ஒரு ஹாப்பியாகி இன்றைக்கும் எழுதுனதை வந்து காட்ட சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்க, இன்றைக்கி வேணால் எக்ஸலண்ட் சுகாஸ், சூப்பராக எழுதிக்கிற ஹேண்ட் ரைட்டிங். ஏன்னா இங்கே தமிழ் மீடியம் போகிற வரைக்குமே ஏபிசிடி மாதிரி தான் எழுதுவாங்க. ஆனால் இந்த 1 மந்த் ஆயிருக்குமா இப்போ ஸ்கூல் ஓப்பன் பண்ணி, அதுலேயே இவ்வளோ பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டு. சே சூப்பர் சுகாஸ். இன்னும் 1 இயரில் உங்கள் கையெழுத்து என்னாலே கண்டுபிடிக்க முடியாதுங்கிறியா? பக்காதான். சுகாஸ் சார் இன்னைக்கு கராத்தே மாஸ்டர்கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்குறாங்க. அதை கவனித்து கரெக்டாக செஞ்சுக்கணும், அடி வாங்கக்கூடாது யாருகிட்டையும். நீ தாங்கிட்டங்கிறியா? பாவம். அழுதியா? இனிமே அடி வாங்கறவா? ஆயா என்னமோ வண்டிட்டு இருக்கிறாங்க, வா போய் பார்க்கலாம். உனக்கு செருப்பிட்டு வா. ஃப்ரெண்ட்ஸ், போன வருஷம் மாதிரியே இந்த வருஷமும் வந்து முருங்கை மரத்தில் புழு, ஃபுல்லாக புழு. அது இந்த மழை காலத்தில் போய் புழு பிடிச்சிருக்குது. அதுவும் பாருங்கள், வெட்டி விட்டு இப்போ தான் லைட்டாக தளைஞ்சிருக்குது. அதுலேயே பார்த்தீங்கன்னா புழு. ஏமா அப்புறம் மறுபடியும் இப்போ கூடுது. கீரை செங்கீரை போட்டுடலாம். போன வாரம் ஒரு முடி 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோம்ல, அது அங்க பாரு உளுந்துறாங்க. அது இத்து கிடக்குது. இந்தலவா மழையில நாளெல்லாம் இத்து கிடக்குதுவா. விலை கொடுத்து வாங்கிடாதீங்க, கை கால சேஃப்டியா வச்சுட்டு இருங்கடா சாமி, அடங்கவே மாட்டேங்கிறீங்க. அதனால வந்து இப்போ இன்ன வரைக்கும் புழு வந்து கருக்குன்னு கருக்கி கணக்கு ஒரு சோர்வா ஆகி போச்சு. அது என்ன மறுபடியும் எங்கெங்கயும் ஊறிட்டு ஓடுது. இன்னும் பாரு கறிக்கு இன்னும் இருக்குது, பாப்பாத தெரியுதா? நல்லா இப்போ மறுபடியும் இங்கே இருக்கணும் வந்து கருக்கிறது. இது பாரு அப்படியே இருக்குது பாரு கீழே, தெரியுதா? இன்னொருக்க கொண்டு வந்து கருக்கிறோம், இன்னொரு ஓலை கொண்டு வரேன். இந்த வாசுகோஸ் இப்போ மறுபடியும் ஒரு டீ குடிச்சிட்டு வந்துட்டு இங்கே பாருங்க, இதுவும் இத்தனை பிடிங்க போட்டி. அதுக்குள்ளேயே நான் சொல்கிறேன், கசன்னு நடக்குதுவா. அதுக்குள்ளே இப்போ கீரை விதை போடுறாங்களாம்மா, செங்கீரை. ஆமாங்க நண்பர்களே, போன வாரம் 30 ரூபா சொல்கிறாங்க 2 மூடி. அது வாங்கிட்டு வந்து இங்கே பார்த்தா உள்ளே அழுகுன தலையெல்லாம் நிறைய வச்சு கட்டி கொடுத்துருந்தாங்க. அதே 2-3 பக்கம் சுற்றிட்டு எல்லாம் விற்காத கீரையை கூட இருக்கலாம். அதனால் நான் ஃப்ரெஷ்ஷாக பொறிச்சு வணக்கறீங்களுக்கு நம்மளுக்கு அது ஒத்து வராது. அதனால் கீரை விதை கிடக்குது. ஒரு சேரை தூவி விட்டோம்னா 2-3 கம்மனு ஆடு மாடு. அன்னைக்கு முருங்கீரை பொறிச்சு வணக்கிறதும் சரி, அப்புறம் தொடவே இல்லை. எப்படி இருக்குதுன்னு கொழு நிற்குது. மறுபடியும் பொறிச்சு செய்யணும். பொறிச்சுட்டு அதுக்கு பேர் ஒன்று சொல்லிடுவோம். அதுக்கு பொறிச்சா எண்ணெயில் போட்டு பொறிக்கிறீங்களா? போட்டு சிரிக்கிற மாதிரி போனீங்களா பொறிச்சு அப்படின்னு போட்டு விடுவாங்க. ஆமாம், சுதான்னு ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க வீடியோவில் சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லி. சுதாஹா, என் ஃப்ரெண்டு நேம் சுதான்னு நேற்று சொல்லியிருந்தேன்னா, அக்கா நான் எப்போ பிடிச்சி சொல்கிறேன், நீங்கள் சொல்லவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சுதாவுக்கு ஒரு ஹாய். இங்கே பாருங்க, மசால் பில் வளர்ச்சி. அதுக்கப்புறமா எங்கள் வாழை ஈனின்றது வந்து நாங்கள் காட்டவே இல்லை, காட்டிடுறோம். இங்கே பாருங்க, போன டைம் காட்டும்போது சின்னதாக இருந்திருக்கு, இப்போ பாருங்க. அந்த சைடு இருக்கிறது பார்த்தியாமா? அது குட்டி குட்டி பழமா இருக்குது. ஒரே தாரணத்துல இது என்ன பழம்? தேன் வாழை. சூப்பரா இருக்கு. தோல் கருக்குனாலுமே உள்ள பழம் செம்மையா இருக்கு. இருந்த இடம் தெரியாமல் அது எனக்கு தெரியல. அது அதுக்கு பதிலா நெட் வந்து போட்டுக்கிறேன். அது நெட்ருக்கு இடம் இல்லை பாரு. இங்கே பாருங்க, செங்கீரை ஒரே புழுவாக இருக்குது. இங்கே பாருங்க, நான் அன்னைக்கு ஊர்லேருந்து கொண்டு வந்த மல்லிகைப்பூ பெருசாக பிடிக்கும். எங்கள் அம்மா நெட்டி விட்டு தொலைஞ்சிருச்சு எப்படியோ வெற்றிகரமாக. அதில் என்னமோ கீரை படர்ந்து வந்துருக்கு. நிறைய முட்டு வைக்கல இந்த புழு. அதை காட்டிட்டேன். சுண்டக்காய் இப்போ பறித்து ஒரு 2-3 டைம் வச்சு அதுக்கப்புறம் இங்கே பாரு, இதை பறித்து செஞ்சிடணும். பரவாயில்லம்மா, நீ சொன்ன மாதிரி கற்பூரவள்ளி தலையிலின்னு வறுத்து போட்டோம். வா சூப்பர். நாகப்படம் இங்கே வருங்க, இந்த செடி நாகப்பட செடின்னு சொல்லுவோம். அது என்ன செடின்னு தெரியல, நீங்கள் சொல்லுங்கள். இந்த செடி முதிச்சலா சாமி அந்தல போ. ஆமாம், அது மல்லிகை.
சுகாஸ்? அது முளப்பு தான் இந்த சைடு வரு. Oh my god, நீ எடுத்துட்டு வந்தது இல்லை. இந்த தென்னம்பழம் எப்படி ஆயிடுச்சு? அதான் நான் பைப்பு நிறுத்து. போன டைம் பிடுங்கன்னு சேனக்கிழங்க இன்னும் செய்யல. பாப்பா பைப்பா போ, தண்ணி வேஸ்ட் பண்ணாத, அடிச்சு போடுவேன். இங்கே பாருங்க, வெண்டைக்காய் வந்து நாங்கள் விதையே போடல. போன வருஷம் பிடிச்ச வெண்டைக்காய் விதை விழுந்து இங்கே பாருங்க. நீ அவ்வளோதான், நீ வெண்டைக்காய் வர மாதிரி இருக்கு எங்களுக்கு. இங்கே பாருங்க போட்டுட்டு, அம்மா நம்பவே மாட்டாங்கம்மா சொன்னேன். அதான் அந்த விதைய அப்படி ஒவ்வொரு செடிக்கிட்டையும் முழுந்திருக்க மாட்டேங்குது, வெடிச்சு வெடிச்சு. கத்திரிக்காய் ஓஞ்சு போச்சு. வேப்பங்காய் இங்கே பாருங்க. அம்மா நாளைக்கு கனகாமரத்தையும் பறித்து கட்டி கட்டி வச்சு விட்டுறலாம் ஆராதனாக்கு. சூப்பராக அங்கே பாரு, மழை காலத்துக்கு டார்க்காக இருக்குது. ஆமாம், சுகாஸுக்கு வெற்றிகரமாக நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க. யூனிஃபார்ம் இன்னும் கொடுக்கலையா பாப்பாவுக்கு அப்படின்னு சொன்னீங்க. யூனிஃபார்ம் கொடுத்துட்டாங்க. அந்த பூ உனக்கு ஆராதனா குட்டிக்கு தான் இன்னும் கொடுக்கவே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். நீ நிறைய பேர் கேட்டேக்கிறீங்க யூனிஃபார்ம் போடலையா கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி. கொடுக்கவே இல்லையே. இதில் தமிழ் புழு இருக்குதாமா, ஆயா கறிக்கிட்டு இருக்குது. இந்த சைடு வா நீ. பப்பாளி மரம் பாருங்க, இதுவும் தன்னப்பேல முளைச்சதாமா, காய் பிடிச்சிருச்சு. எங்க தொட்டால் சுருங்கெல்லாம் இல்லை நம்ம வீட்டில். நல்லா ஏமாத்துற சுவாசினி. சுகாசோட செடியை வேற பார்த்துக்குங்கப்பா, காட்டலினா ரொம்ப சமாசாரமாக போயிடும். இது எத்தனை டைம் தான் நான் எத்தனை வீடியோவில் தான் காட்டேன். வெற்றிலை பாருங்க எங்கள் அம்மா வச்சது, பரவாயில்ல. எவ்வளோ நாளாக ட்ரை பண்ணி இப்போ தான் தலைஞ்சிருக்கு. வேற ட்ரெஸ் போடுங்க. என்னது சாமிக்கு முதல் வச்சிருந்தோம்ல, அது வேரில் தலைஞ்சிருக்குது. ஏமா அது ரொம்ப இந்த சைடு இங்கே இருந்துச்சு ஓரத்தில், அது வெட்டி விட்டாங்க. வர வேரில் இதெல்லாம் கூட வேரில் தலையுது. வரு பப்பாளி செடி, கரும்பு செடி தான் அங்கே இருந்துச்சு, அது வேஸ்ட்டாக போச்சு கோழி கொத்தி கொத்தி. பாருங்க மல்லிகை பூச்செடியில் சகுட்டுக்கு படர்ந்து கிடக்குது. இதுதான் இது வல்லாரை, அது ரோஜா செடி ஃபுல்லாக படர்ந்துக்கு. இங்கே வேறு புளிச்ச கீரை கொண்டு வந்து எங்கள் அம்மா வச்சது தலைஞ்சிச்சு. நல்ல வேலை, 4-5 வச்சிருந்துச்சு, ஒன்று தான் தலைஞ்சிக்கு. இதுதான் புளிச்ச கீரை. புளிப்பாக இருக்குமா? ஆமாம், கடைஞ்சா நல்லாயிருக்கு. வேறு நான் தான் ஓலை கொண்டு வந்து போட்ட சுகாஸ். கருணக்கிழங்கு போன டைம் பிடுங்குனதே இன்னும் நாங்கள் சமைக்கவே இல்லை. அதே எந்த சின்னத்தில் சமைப்பேன்னு தெரியல. அது நான் அதுக்கு தான் கொண்டு வந்து போட்டிருக்கேன். நல்லா வளர்த்தி இருக்குதுன்னு சீமாறு உரிக்கலான்னு சொல்லிட்டு கொண்டு வந்து போட்டிருக்கிறேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், பாய். நான் எனக்கு வந்து உள்ளே வேலை இருக்குது, பாத்திரங்கள் ஒரு வேலை, அந்த சமையல் வேலையெல்லாம் தொடங்க வேண்டும். அதனால் இதோடு இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன். ஏவா அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.